தூயாவியாரே பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஈருடலில் ஓர் உயிர் இணைந்திருப்பதே திருமணத்தின் மேன்மையாகும். அத்தகைய திருமணம் படைப்பின் தொடக்கத்திலேயே இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. அதை போற்றி பாதுகாக்க வேண்டியது திருமுழுக்கு பெற்ற அனைத்து கிறிஸ்தவர்களின் கடமை என்பதை வலியுறுத்துகிறது இன்றைய ஞாயிறு வழிபாடு. திருமண அருட்சாதனத்தால் இணைக்கப்பெற்ற தம்பதியினர் அனைவரும் தங்களது திருமண வாழ்க்கைப்பாட்டில் நிலைத்திருக்க வேண்டிய இறைவனின் அருளும் நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான நிறைவான இறை ஆசீர்வாதம் வேண்டி பக்தியுடன் இணைவோம் இத்திருப்பலியில். நம்முடைய அன்புடைய குழந்தைகளை நம்மோடு இணைந்து திருப்பலியில் சுரண்டை சேவியர் மைக்கேல் ராஜ் ஆரோக்கிய அருள் செல்வி குடும்பத்திற்கு இறைவனை செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். குழந்தைகள் பேர குழந்தைகள் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலும் ஞானத்திலும் தெய்வ மையத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று உடலுடைய சுகத்திற்காகவும் தொழில் விவசாயம் சிறப்படைய வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்துவில் மறித்த இம்மானுவேல் ஆண்மைகளை மாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். சேலவரம் ஜெயஸ் செல்லா திருட குடும்பத்திற்கு இறைவனை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடலுடைய சுகத்திற்காகவும் சகோ ரெபிந்தோ எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார்கள். ஆந்தைகுளம் திருவாளர் ஆனந்தராஜ் சுதாமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து தேவாசீர்வாதம் குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றும் அமல வயவலா அமல இமேஜ் தெய்வ பயத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவும் உரிமையோடு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை நூல்ராஜன் ரஜீலா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து தேவாசீர்வாதம் குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றும் ஜெபிஷா இறைஞானம் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை இருதயமிக்கு அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவில் அன்னாரது ஆன்ம இழைப்பாட்சிக்காக கிறிஸ்து மரித்த ஆன்மாக்களுக்காக ஒப்புக் ஜெபிக்கிறார்கள். ராஜ் ஜென்சி ஆரோக்கியமேரி இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் அமல ரிஸ்வின் இறைவனுடைய தேவ ஆசீர்வாதம் விரைவாக கிடைக்க வேண்டும் என்றும் MBBS படிக்க இடம் கிடைத்ததற்கு இந்த வழியை நன்றி வழியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நல்ல முறையில் படிப்பு நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள். ஜெகநாதன் சேவியர் வாழ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் நத்தானியா நிபதன் மேரி ஜோனத்தான் உடலுள்ள சுகத்திற்காகவும் பயணங்கள் பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கையோடு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய குழந்தைகளை ஞாயிறு இறையர்களை பெற்றுக் கொள்வதற்காக நாமும் ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு என்று வாழ்வெல்லாம் உள்ள இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை உண்மையை புனிதப்படுத்துகிற உண்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உங்களுக்காக இந்த தண்ணீர் தெளிவுபடுத்தலாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்கிறார். உன் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம்.
எதிர் நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. இதய அமைதியே இறைவா, எங்களை மீட்டு உம் பிள்ளைகளுக்குரிய உரிமையை வழங்கிய உமது அன்பையும் கருணையையும் நினைத்து உம்மை புகழ்கின்றோம். இதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நாங்கள் உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் பெற்றுக் கொள்வோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முறை. படைப்பில் ஆணும் பெண்ணும் சமமானவருக்கு அவர்களிடையே உயர்வு தாழ்வு என்ற எதுவுமே இல்லை. எனவேதான் கடவுள் ஆணுக்கு இணையாகவும் துணையாகவும் பெண்ணை படைத்தார். ஆணும் பெண்ணும் சமம். அவர்கள் திருமணத்தால் இணைக்கப்பட்டு ஒருவர் மற்றவரை முழுமை செய்கின்றனர் என எடுத்து சொல்லி திருமணத்தின் மேன்மையை போற்றும் கடைபிடிக்கை முதல் வாசகத்தில் ஃபஸ்ட்டு கேட்போம். முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாயிருக்க. தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள்
18 24 முடிய அனைத்தையும் படைத்து முடித்தபின் ஆண்டவராய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்கினேன் என்றார். ஆண்டவராய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றும் அவன் என்ன எந்த பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எழுந்து கொண்டு எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை தலையால் அடக்கார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்ப. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
முறை. நாம் சமூகத்தில் சமயம், ஜாதி, மொழி, இனம், பண்பாடு என பல்வேறு வேற்றுமைகளின் அடிப்படையில் மனிதர்களாகிய நாம் பிரிந்திருக்கிறோம். ஆனால் அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் எனில் நம் அனைவருக்கும் தந்தை ஒருவரே, மேலும் மனிதர்கள் அனைவருக்கும் உயிர் மூலம் ஒருவரே என எடுத்து சொல்லி சகோதர துருவத்தை வலியுறுத்தும் எபேரியர் திருமுறை வாசிக்க வேண்டும். தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 9-11 முடிய. எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 9 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்த்தப்பட்டவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கின்றோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்துச் செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவர் ஆக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு அவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 10வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 2 முதல் 16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர்.
இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கின்றான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறு ஒருவரை மணப்பவரும் அவ்வாறே விபச்சாரம் செய்கிறார் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோ அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, குறிப்பாக ஆண்டின் பொதுக்காலம் 27வது வாரத்திற்குரிய இந்த வாசகங்கள், முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், நற்செய்தி வாசகம் மூன்றும் மேலோட்டமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் திருமண உறவை குறித்த ஒன்றை சொல்வதாக நமக்கு தெரிகிறது. எனவே இந்த திருமண உறவை குறித்து கடந்த மாதம் மணப்பாடு சிலுவை கோவில் திருவிழாவிற்கு நான் போயிருந்த பொழுது ஒரு பிரசங்கம் வைத்தேன். ஒரு அரை மணி நேரம். அது ஏற்கனவே யூடியூப்பிலே அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 1,10,000 பேர் அந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறார்கள். போகிற இடத்திலெல்லாம் ஃபாதர், குடும்பங்களை பற்றி நன்றாக சொன்னீர்கள், எனவே இன்னொரு பிரசங்கம் அதை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். நான் அப்போது சொல்வேன், கொடுக்கப்படுகிற வாசகங்கள் தலைப்பு அதற்கேற்ப இருந்தால் பேசலாம், இல்லை என்றால் ஏதோ வலிந்து கட்டி பேசியது போல இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகங்கள் அடிப்படையிலே ஒருவேளை இந்த திருமண உறவு என்பதை பற்றி பேசலாம் என்று நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அது முதல் கட்டம். ஆனால் இன்றைக்கு இந்த மார்க்கு நற்செய்தியை வாசித்து பாருங்கள். 2 பகுதிகள் வாசித்தோம். முதல் பகுதி திருமண உறவு குறித்ததுதான். இன்றைக்கும் கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்ற திருமண உறவுகள், ஆண் பெண் இணைந்து வாழ்தல், சேர்ந்து வாழ்வதில் உள்ள சிக்கல்கள், ஈகோ, தன்னலம், இன்னொன்று தனியாய் வாழுகிற இண்டிபெண்டன்ட் வே ஆஃப் லைஃப் என்று சொல்லுகிறார்கள். இண்டிவிஜுவலிஸ்டிக் வே ஆஃப் லிவிங், தன் வாழ்க்கை தனக்குரியது என்று. பிரியமானவர்களை, இப்படி எல்லாவற்றையும் உற்று பார்த்தால் கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, பெற்றோர் பிள்ளைகள் உறவும் அப்படித்தான். வயதான ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை நம்மை பார்க்கிற பொழுது சொல்வது இதுதான், ஃபாதர், நான் கீழே விடாம ஆண்டவர் பேரிடம்னு ஜெபம் பண்ணுங்க ஃபாதர், படுத்துக்க கூடாது ஃபாதர். ஏமா உங்களுக்கு 5 பிள்ளைங்க இருக்க, படுத்தா என்ன யாராவது கவனிக்க மாட்டாங்களா? இல்ல ஃபாதர், ஒன்று மெட்ராஸ்ல இருக்கு, ஒன்று டெல்லியில இருக்கு, 2 வெளிநாடு போயிடுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அவங்க காசு அனுப்புவாங்க ஃபாதர், நான் விழுந்து கிடந்தா யார் ஃபாதர் பாப்பா? பிரியமானவர்களே, அந்த குழந்தைகளை கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? ஃபாதர், இன்னைக்கு காலம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இருவரும் வேலைக்கு போகணுமா இல்லையா? எனவே பணத்தை கொடுத்து விடலாம், ஆனால் எங்களால் பாசத்தை பகிர முடியாது, நேரத்தை பகிர முடியாது, உழைப்பை கொடுக்க முடியாது. இதற்கு பணத்தை கொடுக்கிறோம், அதை அவர்களை பெற்றுக்கொள்ள செய்யுங்கள், அதுதான் பாசம் காட்டுகின்ற வழி. பிரியமானவர்களை, எனவே இணைந்து வாழ முடியாமை, சேர்ந்து வாழ முடியாமை என்பது வெறும் மனம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. இன்றைக்கு இந்த சமூகம் பெற்றோர் பிள்ளைகள் மட்டுமல்ல, சகோதரர்கள் சகோதரிகள் சேர்ந்து வாழ முடியவில்லை, இணைந்து ஒத்து போக முடியவில்லை. எல்லாம் தனித்தனி காம்பவுண்ட், தனித்தனி வாழ்க்கை முறை, இப்படியாக பழகிவிட்டார்கள். ஏன்? ஒரு வீடு கட்டுகிற பொழுது இது சின்ன பையனுக்கு ஃபாதர், இது பெரிய பிள்ளைக்கு ஃபாதர், இது உறவுகள் வந்தா தங்குறதுக்கு ஃபாதர், அவ்வளவுதான் ஃபாதர். நாங்க சிறைச்சாலை கட்டி இருக்கிறோம், வந்து ஜெபம் பண்ணுங்க ஃபாதர். ஏன்? தனித்தனியா தான் இருக்கணும். சாந்தம் ஆயிடுச்சுன்னா சிறைச்சாலையில் அவன் செல்லுக்கு போன்னு சொல்லி கதவை பூட்டிடுவான். கதவை பூட்டினா காலை வரைக்கும் ஒரு சிறையில் இருப்பவர் இன்னொரு சிறை செல்லில் இருப்பவரை போய் பார்க்க முடியாது. இன்னைக்கு வீடுகளும் அப்படித்தான். கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, சகோதர சகோதரிகள் உறவு. என் கதவை தோந்தாத நீ ஏன் உள்ள வந்த? இட்ஸ் மை ரூம், என் பொருளை என்னை கேட்காமல் நீ எப்படி எடுத்தாய் என்கின்ற கேள்வி குடும்பங்களுக்குள். இது ஏன் பேஸ்ட், இது ஏன் ட்ரெஸ், இது ஏன் ட்ரெஸ், இது ஏன் பாத்திரம், இது என்னுடைய பொருள். சின்னதிலிருந்து பெரியது வரை அனைத்தும் பாத பிரிவினைகள் பிரிக்கப்பட்டு
தனித்தனியாய் இதோ அப்படியே விலக்கப்பட்ட. எனவே திருமணத்தில் ஏற்படுகிற விவாகரத்து என்பது மட்டுமல்ல, சகோதர விவாகரத்துகள், பெற்றோர் பிள்ளைகள் விவாகரத்துகள், அண்டை அயலாருடைய விவாகரத்துகள் என்று இந்த விவாகரத்தை நாம் எல்லா உறவுகளுக்கும் இன்றைக்கு பொருத்தி பார்க்க முடியும். அப்போ இதற்கு தீர்வு அதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தி. பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்தில் இந்த உறவை பற்றி பேசி, இந்த சிக்கலை பற்றி பேசியவுடன் உடனே மார்க் எழுதுகிறார், சிறு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் மந்திரிக்க வேண்டும் என்பதற்காக. சீடர்களும் சொன்னார்கள், நாங்க உலகத்துல முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம், இந்த சின்ன பிள்ளைகளை கூட்டு வரணுமா? நாங்கள் இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக, இந்த நாட்டை காப்பதற்காக, எங்கள் வீட்டை உயர்த்துவதற்காக, இந்த தனி மனித வாழ்வு மேன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய வார்த்தைகளை நினைத்துக் கொண்டார்கள். என்னவோ பெரியதாக இயேசு அவர்களை கோபம் கொண்டார். சத்தம் போட்டார், சீடர்களை வா விடு, நீ தப்பாக சிந்திக்கிறாய், குழந்தையை கொண்டார், குழந்தையை கொண்டார். இந்த சிறு பிள்ளைகளிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்கள் தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, சகோதர வாழ்வு, கணவன் மனைவி வாழ்வு, பெற்றோர் பிள்ளைகளுக்குரிய உறவு, அண்டை அயலாருக்குரிய பாசம், வேலை செய்கின்ற இடம், எந்த இடமாக இருந்தாலும் சரி, அங்கே நிறைவும் நிம்மதியும் வரப்போவது இல்லை, முழுமை கிடைக்கப் போவதில்லை. எப்போதும் வெறுப்பும் வெறுமையும் தான் இருக்கும். பிரியமான குழந்தைகளிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்? முதல் பாடம், குழந்தைகள் கற்றுத் தருகிற பாடம் மறதி. பிரியமானவர்களே, உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்கலாம், அடிக்கிறீங்க அல்லது திட்டுறீங்க, அது உங்க மேல கோவப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு நான் பேச மாட்டேன்னு போய் உட்கார்ந்துக்கணும். கொஞ்ச நேரம் அழுது தூங்கிடும். தூங்கி முடிச்ச உடனே எந்திரிச்சு உங்கள்கிட்ட தான் வரும். ஏமா டீ வச்சிருக்கியா? ஏப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்பதான் நீ அடிச்சு அனுப்புனேன். அல்லது அந்த குழந்தை, நீ அடிச்சல, நீ திட்டல, உன் கூட பேசவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்லுங்க. ஏன் சகோதர சகோதரிகளுக்கு இடையில் கூட யோசித்து பாருங்கள். சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது ஒரு 5 வயது 10 வயது வரை 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்வார்கள். ஏன் ரத்த காயம் வருகிறவர்களுக்கு ஒருவரை அடித்து கொள்வார்கள். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா, இல்ல வா நேரம் ஆயிடுச்சு போகணுமா இல்லையா என்று 2 பேரும் ஒன்றாக வந்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். ஆனால் ஒரு 40-50 வயது உள்ள ஆட்கள், அது திருமணம் முடித்தவரோ, பெற்றோர் பிள்ளைகளோ, அல்லது சகோதர சகோதரிகளோ, யார் வேண்டுமானாலும் காயப்படுத்துகிற வார்த்தைகளை சொன்னால் என்ன சொல்லுகிறோம்? ஒரு வார்த்தை சொல்லலாம் ஃபாதர், அவங்க என்னை பார்த்து ஒன்று சொன்ன சொல், பெரிய காயங்கள் கூட வேண்டாம், பெரிய ஏமாற்று அல்லது துரோகம் கூட தேவையில்லை, சின்ன காயங்களே, சின்ன வார்த்தைகளே மறக்க முடியாத அளவிற்கு இங்கே தங்கி விடுகிறது. என்ன காரணம்? குழந்தைகளிடம் அது ஏன் இல்லை? பிரியமானவர்களே, அந்த குழந்தை உள்ளம் நீங்கள் யாரிடமிருந்தோ பெற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்கள் சின்ன குழந்தைகளை பார்த்தெல்லாம் படிக்க வேண்டாம். நீங்களும் நானும் அப்படி வாழ்ந்தவர்கள் தான், அப்படி இருந்தவர்கள் தான். எல்லாரும் குழந்தைகளாக இருந்துதான் வளர்ந்தோம். எனவே அது நம்மிடம் உள்ளதுதான். ஆனா நம்ம அதை பயன்படுத்த தவறி பத்திரமா பூட்டி எங்கேயோ மூளையில, இந்த மூளையில ஒரு வாரமா உட்கார வச்சுட்டு நாமோ வெறுப்பையும் கசப்பையும் மற்றுக்கொள்ளுகிற வேறொன்றை உள்ளே வைக்கிறோம். அப்போ இந்த மறதி என்பது மருந்து, மறதி என்பது ஆசீர்வாதம், மறதி என்பது கொடை. இந்த மறதியை கடவுள் கொடையாக தந்தார் என்பதற்கு சான்று என்ன? சரி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நான் கதையை கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்ல போறீங்க? பாதி கதை சொல்லுவீங்க, மீதி கதை மறந்துருக்கும். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா கொஞ்சம் நினைவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு 1 வயது நடக்கிற பொழுது என்ன நடந்ததுன்னு யாராவது சொல்லுங்க. யாராலையும் சொல்ல முடியாது. 1 வயது நடந்த பொழுது உள்ளது நமக்கு ஏன் நினைவில் இல்லை? கடவுள் ஏன் அதை நினைவில் வைக்கவில்லை? கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் மறதி என்பது. நீங்க 1 வயசு வாழலாம் அர்த்தமா? அதுக்காக உங்கள் தாய் வயிற்றில் நீங்கள் உருவாகி இருந்தீர்கள். தாய் வயிற்றில் இருந்தது எனக்கு தெரியாது. 1 வயசு 2 வயசுல எனக்கு தெரியாது. நான் 3 வயசுல இருந்தா பிறந்தேன், 3 வயசுல தான் வளர்ந்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, அதெல்லாம் மறதியின் கட்டத்தில் ஆண்டவரே, இயற்கையே இயல்பாகவே கொடுத்திருப்பது எதற்கென்றால் மறதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மறதிக்கு அடுத்து என்ன வருகிறது? ஞாபக சக்தி. இந்த ஞாபக சக்தி என்பது இயல்பா நடக்கிறது இல்ல. நாம இப்ப பேக்ரவுண்ட் ஃபோர் கிரவுண்ட் ஒரு தியரி உண்டு, கூகுள்ல நீங்க அடிச்சு பாருங்க தெரியும். இப்ப பேக்ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இது எப்பவும் அங்கதான்
நான் பேசும்போது நீங்க என்னைய பாக்குறீங்க. ஒருவேளை நான் தூபம் போடுகிற பொழுது இந்த சிலுவைக்கு தூபம் போடுவோம் பாருங்க, இந்த ஆண்டவர் அல்லவா நம்மை மீட்டார்னு உடனே உங்க நினைவு என் மீது வராது, சிலுவை மீது போயிடும். பேக்ரவுண்ட்ல இருந்தது உங்களுடைய ஃப்ரண்ட் கிரவுண்ட், முன் பார்வைக்கு முன் போக்கஸுக்கு வந்துடும். அவ்வளவுதான். பிரியமானவர்களே, உடம்புல ஒரு ரோஜாப்பூ மாலை போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 ரோஜாவை கொண்ட அந்த மாலை ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கு. நான் உங்க மேல பூவை போடுறேன், மாலையை போடுறேன். இந்த மாலையில் இருக்கிற 1000 ரோஜாக்களின் சுகம் தெரியுமா? அந்த ஒரு முள்ளின் வலி தெரியுமா? ஒரு முள்ளின் வலி தான் தெரியும். அப்ப வலி பெரிதா அல்லது இந்த சுகம் பெரிதா என்பதெல்லாம் கேள்வி. ஏன் வலிக்கிறது என்பது கேள்வி. ஏன்னா வலி என்ன சொல்லும்? என்னை பாரு, என்னை கவனி, போக்கஸ் பண்ணு, இதை குணப்படுத்திடு, இல்லைன்னா இது நோயா மாறிடும். அதுக்காக முள்ளு குத்திக்கிட்டே இருந்தா வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக முள்ளு வந்து வலிக்கல. குணப்படுத்து, உடனே சுகப்படுத்து, நீ தூர எடு, என்னைய தூர போடு, இந்த 1000 மாலையை நீ வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு ஆகாதவன், எனவே குத்துகிறேன். முள்ள எடுத்து தூர போடுவோமா? முள்ள எடுத்து அங்கே வைப்போமா? முள்ள தூர போட்டு 1000 ரோஜாவை போட்டுக்கொண்டு வாவு என்று அதை மகிழ மாட்டோமா? அதுபோல நம்முடைய நினைவில் ஒரு வலியை தருகிறது என்றால் எது தரும்? ஏமாற்றம் தரும், துரோகம் தரும், வெறுப்பு தரும், கோபம் தரும், பிறர் ஏதாவது நமக்கு செய்தால், தீங்கு செய்தால் அது வரும். எனவே நன்றி இல்லாத, நல்லது இல்லாத ஒன்று வலி வரும் என்றால் காரணம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆமாண்ணே இப்படி சொல்லிட்டாங்க, 1 மணி நேரம் அழணும், 1 மாசம் மண்டைக்குள்ளே வச்சுக்கணும், 1 வருஷமா அடிக்கடி சும்மா இருக்கும் போதெல்லாம் அதையே நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அதுவா வராது, அதுவா வராது, அதுவா நடக்காது. நாம அதற்கு உயிர் கொடுத்துட்டே இருப்போம், அதற்கு உயிர் ஊட்டிக்கிட்டே இருப்போம். நம்மை அறியாமல், இது அறியாமை, இது மூடத்தனம், இது மனநோய், மருந்து பார்க்க வேண்டிய மனநோய், அறிவை ஏற்ற வேண்டிய மூடத்தனம். அறிவை ஏற்றினால் அந்த மூடத்தனம் கலைந்து விடும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதைத்தான் சின்ன குழந்தைகள் இயல்பாகவே வைத்திருந்தார்கள், நாமும் வைத்திருந்தோம். தொலைக்கவெல்லாம் முடியாது, இது நம்மகிட்ட இருந்து காணாமலாம் போக முடியாது. கொஞ்சம் வெளிச்சம் வந்துடுச்சுன்னா இந்த பண்பு தன்னால் உள்ளே இருந்து வந்து விடும். ஆமா, அப்படித்தானே இருந்தேன். எனவே இல்லாததை, பொல்லாததை, தீயதை, அடித்ததை, என்னை நீங்கள் திட்டியதை நான் உடனே வீட்டை கழுவி அழுக்கையும் குப்பையும் கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொண்டுறது போல ஒவ்வொரு நாளும் புத்தியோடு, அறிவோடு அவற்றை வெளியே கொண்டு போய் போட வேண்டும். குழந்தைகளிடம் அது சாதாரணமாகவே நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதோ வளர வளர நாம் அதை கான்சியஸாக நம்முடைய முயற்சியினால் செய்ய வேண்டும். எனவேதான் இந்த குழந்தைகள் போல மனம் கொண்டால் தான் இறை ஆட்சி வரும், இறை இன்பம் வரும், இதோ உறவு இன்பம் வரும், பிறரோடு வாழ்ந்த முடியும். ஒன்று மறதி. இரண்டாவது முக்கியமான ஒன்று என்னவென்றால், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அவரே நம்மை காயப்படுத்தியவர், அவரே நம்மை குணப்படுத்துவார். இறைவாக்கினர் புத்தகம் சொல்லுவார், அவருடைய காயங்களால் நாம் குணமானோம். ஒரு நடந்த சம்பவம் தாங்க. ஒரு குழந்தைய ஒரு அம்மா அடிச்சுக்கிட்டே இழுத்துட்டு போகுது. வா, சொன்னது கேட்கலையா, உனக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கா அப்படின்னு. நான் உடனே நிப்பாட்டி அந்த குழந்தைக்கு ஒரு 6 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏமா கையை தெல, உங்க முதல்ல அடிச்சுக்கிட்டே தானே இழுத்துட்டு போறா, வேண்டாம்னு ஓடல, இவன் கூட எதுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. அந்த பையன் அந்த அம்மாவை விட்டுட்டு ஓடிடுவானா? நீங்க போவீங்களா? இல்ல. ஏன்? அடிச்சுட்டு வீட்டுல போய் மருந்து போட போறது யாருதான்? அந்த தாய் தான். பிரியமான இது குழந்தைகளுக்கு தெரியும். எவ்வளவு அடித்தாலும், எவ்வளவு காயப்படுத்தினாலும் எனக்கு வேற ஒரு விருப்பம் இருக்கு, ஆனா நான் அதை செய்யக்கூடாது போல, இதைத்தான் செய்யணும் போல, என் ஆசையமும் விட முடியல, அதே சமயத்துல அடிபணிந்தும் இருக்க முடியல. ஆனால் எதை தேர்ந்து கொள்ளுகிறது குழந்தைகள்? வாழ்வதை, இணைவதை, இருப்பதை தேர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் நாமோ எதை தேர்ந்து கொள்ளுகிறோம்? நீ என்னை காயப்படுத்தினாய், இனி எனக்கு ரெட்டை உடைத்து விட்டது, நான் எங்கேயாவது போய் மருந்து பார்த்துக் கொள்கிறேன் என்று அலைந்து அலைந்து திரிந்த உள்ளம் ஒரு நாளும் அமைதியும் நிம்மதியும் பெறாது. இதோ உங்களை காயப்படுத்தியவரை குணப்படுத்த முடியும் என்றால் நீங்கள் உறவோடு வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். இட்ஸ் எ சாய்ஸ், இட்ஸ் எ டிசிஷன் என்று சொல்கிறார்கள். நான் என் வீட்டில் என் தந்தையோடு, தாயோடு, என் சகோதரனோடு இருப்பேன் என்று முடிவு செய்கிறேன். அதை வந்து மூட செய்யும், உள்ள டிசிஷன் எடுக்கும். மறுநாள் காலையில எந்திக்கும் போது இதெல்லாம் குடும்ப
குடும்பமா, இவங்க எல்லாம் மனுஷங்களா அப்படின்னு முடிவு எடுத்துருச்சுன்னா அது பிச்சுக்கிட்டு ஓடிடும். என்ன இருந்தாலும் நம்ம வீடு தானே, என்ன இருந்தாலும் இதுதானே என் பூமி அப்படின்னு முடிவெடுத்தா அங்கேயே இருக்கும். எனவே ஒன்று மறதி, இரண்டாவது முடிவெடுக்கின்றல். குணப்பம் அங்கேதான் கிடைக்கும், அன்பு அங்கேதான் கிடைக்கும். பலபடி சொன்னால அடிக்கிற கை அணைக்கும், அணைக்காமல் போகாது. ஆனா அடியான உடனே, அதாவது ஒரு காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பாத்தீங்கன்னா, ஒரு புருஷன் கொண்டாடி சிக்கல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பையனுக்கு ஹாஸ்டல் பிடிக்காது, படிக்கிற இடத்துல கடிதம் போடுவான், என்னை வந்து அழைத்து கொண்டு போகவும், இல்லை என்றால் நான் வீட்டிற்கு ஓடி வந்து விடுவேன் அப்படின்னு. அதே போல தம் பிள்ளை கடிதம் எழுதுவா, இந்த வீட்டில் என்னால் வாழ முடியாது, எப்படியாவது என்னை வந்து அழைத்து கொண்டு போங்கள், இங்கேயே இருந்தால் என் மூச்சு நின்றுவிடும் போல் பயமாக இருக்கிறது கடிதம் அழுது எழுதும். இந்த கடிதம் வந்து சேர்றதுக்கு ஒரு வாரம் ஆயிரும். ஒரு வாரம் கழிச்சு உங்க கடிதத்தை பார்த்துட்டு 4 பேரை கூட்டிக்கிட்டு போவாங்க ஹாஸ்டலுக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் போக முடியும். பையன் திங்கக்கிழமை கடிதம் போட்டிருப்பான், ஞாயிற்றுக்கிழமை வெடி கொடுக்கையெல்லாம் எடுக்கிறதுக்கு 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு இவங்க போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை போனா அந்த பையன் சந்தோஷமா கூப்பிடுவான், மாமா உட்காரு, என்ன கொண்டு வந்தீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. அந்த பிள்ளையும் ஞாயிற்றுக்கிழமை போற பெற்றோரை பார்த்து என்ன சொல்லுவா, மாமா உட்காரு, டீ சாப்பிடுங்க, என்னாச்சு என்ன ஆகுதுன்னு. எப்ப நீ கடிதம் எழுதுன்னு தான் வந்தோம், வேற நீ கடிதம் போட்டு தான் வந்தோம், வீட்டுக்கு வாடா. இல்ல அப்போ ஒரு மாதிரி இருந்தது, இப்ப சரியா போச்சு அப்படின்னுவான். ஆனா அந்த பொண்ணு சொல்லுவா, அப்போ வேண்டாம் தான் தோணுச்சு, இப்ப அதுக்குள்ள நல்லா இருக்காங்க, எல்லாரும் பாசமா இருக்காங்க, வந்தீங்களா டீ சாப்பிட்டீங்களா போகணும்னு முடிச்சுக்குவா. பிரியமானவர்களே, எனவே இந்த காலம், டைம் ஹீல்ஸ், நேரம் குணப்படுத்தும். இது குழந்தைகள் மனதிலே உள்ளது. ஆனா இப்ப என்ன பிரச்சனை, எனக்கு எதுக்கு நீங்க திட்ட ஆரம்பிச்ச உடனே நான் செல்போன் ஆன் பண்ணி வச்சிருவேன். நம்ம 2 பேரும் கடையில் நடக்கிற சண்டை எங்க வீட்டுக்கு தெரியும். எங்க வீட்டுல இருந்து என்ன செய்வாங்க, உடனே அருவாளோட 4 பேரை கூட்டிட்டு வருவாங்க. சண்டை முடியும் இல்ல, வந்து இறங்கி, ஏமா நீ மாமா என்னங்க நடந்து போச்சு, நீங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் நாங்க இந்த செல்போன்ல கேட்டுட்டு தான் இருந்தோம், உங்க வீட்டுல என் பிள்ளை வாழணும்னு அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, காய நேரத்தில் அழுவதும் காயங்கள் வலியை தருவதும் இயல்பு. அதற்கான மருந்து, அதை குணப்படுத்துகின்ற ஆற்றல் அங்கேயே புறப்படும் என்றால் அது குழந்தைகளின் உள்ளம், குழந்தைகளின் மனம். மூன்றாவது, இந்த குழந்தைகள் சொல்லித் தருகிற தத்துவம் என்னவென்று சொன்னார், அன்றைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ரொம்ப அழகான ஒரு தத்துவம், டைவர்ஷன். அதாவது ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, எனக்கு இது வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சு அழுகுது. நீங்க என்ன பண்ணுவீங்க, இதை வச்சுக்க அதை வச்சுக்க, எதையோ மாத்தி மாத்தி காட்டுவீங்க. அந்த குழந்தையும் அதன் மீது பற்று கொண்டு விடும். பிறகு அதை வைத்து சந்தோஷப்படும், விளையாடும், துள்ளி மகிழும், என்னென்ன இருக்கோ எல்லாம் செய்யும். அதனுடைய மகிழ்ச்சி குறைவு விடாது. ஆனால் வளர்ந்து விட்ட மனிதர்கள் என்பவர்கள் எல்லாம் சுத்தி வந்தாலும் இந்த ஆதாமே வாழ்கிறது தான். இந்த மரம் வேண்டாண்டா, நீ என்ன வேண்டாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா, எனக்கு அந்த மரம் தான் வேணும்னு அவர் அங்கிட்டு போன உடனே அதை திருடி தின்கின்ற புத்தி வளர வளர வந்துவிடும். ஆனால் குழந்தைகள் அத்தகைய ஒரு புத்தியில் இருக்க மாட்டார்கள். அதுதான் அன்னை மரியாள் சொல்வது, எப்பா இது எனக்கு புரியலையே, நீங்க என்ன சொல்றீங்களே தெரியலையே, எனக்கு இன்னும் கணவனே வரலையே, நான் எப்படி அதுக்குள்ள, ஆண்டவர் ஏதோ சொன்னார், உடனே அன்னை சொல்வார், சரி நான் உங்களுடைய அடிமை, நீர் என்ன சொன்னாலும் நடக்கட்டும். தன்னுடைய மனத்தை அதன்பால் திருப்புகின்ற தன்மை குழந்தைகளின் மனம். இதை புனிதர்கள் கொண்டார்கள், இறை வாக்கினர் கொண்டார்கள், இறை மனிதர்கள் வைத்திருந்தார்கள், நாமும் கொண்டிருந்தோம். இப்போ வைத்திருக்கிறோமா என்பது கேள்வி. வேண்டனுடைய அன்பு குழந்தைகளே, இந்த வார வாசகத்தை ஆழமாய் தியானிப்போம். குழந்தைகளின் இந்த 3 பண்புகளை நம்முடைய மனதிற்குள் கொண்டு வருவோம். ஒன்று, மறதி. நன்றி மறப்பது நல்லதல்ல, ஆனால் நல்லது அல்லாத காரியங்களை உடனே மறந்துவிட வேண்டும். பெரிய பெரியவர்கள் சொன்னது அதுதான். இரண்டாவது முக்கியமான காரியம், எங்கே நமக்கு காயம் வந்ததோ அங்கேயே மருந்துண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். மூன்றாவது முக்கியமான ஒன்று, நாம் நம்மை இந்த டைவர்ஷன் என்று சொல்லப்படுகிற மாற்று தன்மைகளில் ஏற்படுத்தி வைத்தோம். நான் அடிக்கடி சொல்றேன், இந்த மூளைங்கிறது ஒரு ராட்டணம் மாதிரி இப்படி சுத்திட்டே இருக்கும். இதுல நீங்க கோபம், வெறுப்பு, கசப்பு, சாக்கடையை வச்சு சுத்துனீங்கன்னா அது மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க தான் ராட்டணத்தை நிப்பாட்டணும். இதை அள்ளி கீழே போட்டுட்டு நல்லதை வச்சீங்கன்னா அதுவும் சுத்தம். அதுக்காக கசப்பு, வெறுப்பு இல்லைன்னு இல்லை, ஆனா எதை நீங்க மூளையில வச்சுக்கிறோம் அதை அது சுத்தி கொண்டே இருக்கும். எனவே டைவர்ஷன் என்கின்ற அந்த மாற்று சிந்தனை என்பதையும் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்வு அருளும் ஆற்றலுமாக வழி நடத்துவதாக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிவியோம்.
நம்முடைய மன்றாட்டுகளை இறைத்ததை நன்றி சொல்லி ஜெபிப்போம். அன்பு இறைவா, சிறு பிள்ளைகளை எங்களிடம் வரவழைங்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப குழந்தைகள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். குழந்தைகள் நீர் தொட்டு ஆசீர்வதித்தது போல அனைத்து குழந்தைகளையும் நிறைவாக விளங்கும். குழந்தைகளுக்கு எதிராக திகழும் வன்முறைகள் நீங்கி நலமுடன் வாழும் அருள் தர இறைவா உங்களை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, என் பங்கு சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். குடும்பமே சமூகத்தின் உயிரென என்பதற்கேற்ப திரு அவையின் அடிப்படையாக அமைந்துள்ள குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதித்தரணும். அன்பே எங்கள் குடும்பங்களின் ஆணிவேராக இருக்கவும், எங்கள் குடும்பங்களின் சமாதானமும் மகிழ்ச்சியும் கிடைத்திருக்க அருள் தர இறைவா உங்களை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் நாட்டு தலைவருக்காகவும் மன்றாடுகிறோம். என் நாட்டு தலைவர்கள் மக்கள் பணி செய்வதற்காகவும் பல்வேறு பொருளாதார நிலையில் உள்ள குடும்பங்களின் ஒருங்கிணைந்த சமூக பொருளாதார கல்வி வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்த தேவையான ஞானத்தையும் தூய ஆவியாரின் வழிகாட்டலையும் தந்தருள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, தூய்மையாக்குபவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப எங்கள் சமூகத்தில் உள்ள அனைவரும் சாதி, சமயம், மொழி, பொருளாதாரம் போன்ற அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து சகோதர உணர்வுடன் ஒன்றுபட்டு வாழவும், மக்களை பிளவுபடுத்தவும், அனைத்து அரசியல் மற்றும் சமூக சக்திகள் அனைத்தும் வீழ்த்தப்படவும் அடுத்த இறைவா உண்மை மன்றாடுகிறோம். குழந்தைகளிடம் உள்ள இந்த 3 பண்புகளும் இருந்தால்தான் நாம் சமூகமாக வாழ முடியும். எனவே தயவு செய்து இந்த பண்புகளோடு வாழ இயேசு சொன்னது போல, நீங்கள் மோயிசனில் இருந்து பார்க்கிறீர்கள், ஆனால் கடவுள் தொடக்கத்தில் ஆதியில் எப்படி வைத்திருந்தார், நாமும் இடையில் கற்றுக்கொண்ட மோயிசன் கொடுத்தது போன்ற இடையில் வந்ததை வைத்துக் கொண்டு பிடித்துக் கொண்டு தொங்காமல் தொடக்கத்தில் கடவுள் நமக்கு தந்த அந்த ஆசீர்வாதங்களை வாழ தனிப்பட்ட விதத்திலே மௌனமாய் ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்வு உயர சிறக்க, அதனால் மனிதர்களோடு இணைந்து வாழ, உறவோடு வாழ்வதில் இன்பம் காண, இணைந்து இருப்பதற்கான அருளை ஆசீரை பெற்றுக்கொள்ள, நாம் சந்தோஷமாய் இருந்து நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நிம்மதியாய் வாழ அனுமதிக்க, நம்முள்ளே அமைதியை உணர, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நிறைவை சந்தோஷத்தை கொடுக்க சிறப்பான முறையிலே தனிப்பட்ட விதத்திலே மௌனமாய் அமைதியாய் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நமது குடும்பங்களிலும் அதனால் அமைதி வர வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா காயங்களுக்கும் மருந்து கிடைக்க வேண்டும். இந்நாளில் நமக்குள் நம்மை அறியாமல் நாம் வைத்திருந்த அந்த சிறு குழந்தை எண்ணங்களை, மனத்தை மீண்டும் மேலே கொண்டு வந்து வாழ விருந்தோடு ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உண்மை நோக்கி எழுப்பி இருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை வேண்டுகின்றோம்.
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, உமது கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடப்படும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து எங்களை புதுப்பித்தார், பாடுபட்டார், எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்த அக்களிக்கு நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியை இறைவார். மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குழங்கனின்று நம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியலின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர் வாழ்வுதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் துணைச்சாமி மத அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்திருடும். உயிர் தொழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் கிறிஸ்துவில் மறித்த இருதய மிக்கேல், இம்மாக்குலேட் இவர்களது ஆன்மாவை ஒளி நிறைந்த திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் புகுந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமருளும் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்றலாம். இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமை தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். சமாதானம் என்பதுதான் இந்த சந்தோஷத்திற்கான முதல் படி. அதில் குறிப்பாக இந்த டைவர்ஷன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் அதை ஒவ்வொரு முறையும் செய்கிறோம். ரொம்ப டென்ஷனா இருந்தா போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பி போயிடலாம். இல்ல ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் 2 பாட்டு கேட்போம், அல்லது வெளியில யாராவது போய் பேசிட்டு வருவோம். இது எல்லாமே இந்த டைவர்ஷன் என்பதுடைய ஒரு சின்ன சின்ன வடிவம். ஆனால் இது குழந்தைகளிடமிருந்தே நமக்கு உள்ள ஒரு பட்டுதான். எனவே அமைதிக்கு புறப்பான எது மனதிற்கு வந்தாலும் சரி, உடனே ஆண்டவரிடம் வருதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. கடவுளை தேடுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எனவே அந்த கடவுளை தேடி அவர் தந்திருக்கிற அந்த சமாதானத்தை ஒருவருக்கொருவர் நாம் அறிந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள் 7ஆம் தேதி திங்கள் மாலை 7 மணிக்கு குழந்தையேசு அன்பியத்தில் திருப்பலி, 8ஆம் தேதி செவ்வாய் நண்பர்கள் 11:30 மணிக்கு நற்பணி ஆசி குணமளிக்கும் திருப்பலி, தொடர்ந்து ஒவ்வொருயிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம், மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்பணி ஆசி தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி, 9ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி, 10ஆம் தேதி வியாழன் மாலை 7 மணிக்கு அண்ணாநகரில் திருப்பலி, 11ஆம் தேதி வெள்ளி காலை 10:30க்கு பங்குத்தரத்தில் திருமுழுக்கு சிறப்பு திருப்பலி, 12ஆம் தேதி சனி காலை 7 மணிக்கு அதிசயபுரத்தில் திருப்பலி, மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி, 13ஆம் தேதி ஞாயிறு பொதுக்காலத்தின் 28ஆம் ஞாயிறு அன்று காலை 7:15க்கு விஜயபுரம், காலை 9:15க்கு தொண்டையிலும், மாலை 7 மணிக்கு ராஜகோபாலபேரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இன்றைய ஞாயிறு வழிபாடை சிறப்பித்தவர்கள் இந்த சுசேப்பர் அன்பியம். இந்த சுசேப்பர் அன்பிற்கு நாம் கரவலை மூலம் நன்றி செலுத்துவோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித குழந்தையேசு அன்பியம் சிறப்பு செய்வார்கள். வரும் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் தென்காசியில் ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ள ஊக்கப்படுத்தப்படுகின்றனர். வரும் 27ஆம் தேதி ஞாயிறு கடந்த ஆண்டை போலவே மறைபரப்பு ஞாயிறு உணவு விற்பனை விழா நடைபெறும். அருள் சகோதரிகள் வழிநடத்த அனைவரும் சிறப்பாக செயல்படுவோம். இதன் திட்டமிடல் கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும். இன்று மரக்கல்வி படிக்கும் பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்பவர்கள் திரு ஜோஸ் திருமதி சோபியா குடும்பத்தாருக்கு நன்றி. அன்னை தெரேசா அன்பிய கூட்டமானது ஜோசப் பீடா இவர்கள் இல்லத்தில் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறும். புனித கிரேலியாவின் திருவுருவம் இந்த வாரம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை சீமோன் பெமிலா இவர்கள் இல்லத்திலிருந்து மிக்கே லக்ஸி இவர்கள் இல்லத்திற்கு ஜபிப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இத்திரு நிகழ்வுகளில் புனித கிரேலியா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கிரேலியா வழியாக இறை அருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். இன்று மாலை 7 மணிக்கு புனித அந்தோனியார் தொடர்புகளின் மாதாந்திர கூட்டம் திரு சகாயம் செல்வி அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். புனித அந்தோனியார் தொடர்புகளின் அனைத்து உறுப்பினர்களும் கவனமாக கலந்து கொண்டு அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பின் மாபெரும் ஜூபிலி என்று 2025ஆம் ஆண்டை பாப்பரசு அவர்கள் சிறப்பாக கொண்டாட திருச்சபை முழுவதும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஜூபிலி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஜெபத்தை மையப்படுத்துகிறார்கள். வேற ஏதாவது ஒரு கருத்தியலை மையப்படுத்தி இருந்தால் கூட அது ஏதோ ஒரு குழுவினருக்கு, இளைஞர்களுக்கு அல்லது பெரியவர்களுக்கு அல்லது திருமணமானவர்களுக்கு அல்லது வேலை பார்ப்பவர்களுக்கு அல்லது துன்பத்தில் வாழ்கிறவர்களுக்கு அல்லது நோயில் இருப்பவர்களுக்கு என்று ஒதுக்கிவிடலாம். ஆனால் ஜெபம் என்பது எல்லோருக்குமான ஒன்று. ஆகவே ஒவ்வொரு வட்டாரமாக ஒவ்வொரு நாள் கருத்தரங்கு நடைபெறுகிறது. நமது தென்காசி வட்டாரத்தில் 13ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு வருகை பதிவும் 10 மணிக்கு இறைவேண்டலோடு நமக்கு நடைபெறுகிறது. நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் வேறது அந்தோணிசாமி சபைமுத்து அவர்கள் இதை நமக்கு முன்னிட்டு வழிநடத்துகிறார்கள். எனவே தயவு செய்து வாய்ப்புள்ள அத்தனை பேருமே இதில் கலந்து கொள்வது சிறப்பு. காலை 10 மணிக்கு ஒரு அமர்வு, 11:30 மணிக்கு 2வது அமர்வு, மதிய உணவு 3வது அமர்வு மதியம் 2 மணிக்கு, ஆகிய 3:15 மணிக்கு திருப்பலியும் நடைபெறுகிறார். பிரியமானவர்கள், மீண்டும் நான் இதை அழைத்து சொல்வதற்கு காரணம் ஒன்றுதான், ஜபத்தை பற்றி நமது ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்று. எனவே அடுத்த வாரம் நமக்கு இந்த கூட்டம் திட்டமிடல் கூட்டம் போட இயலாது. ஏனென்றால் நிறைய பேர் அங்கே சென்று விடுவீர்கள். அதற்கு அடுத்த வாரம் இந்த ஒரு கூட்டம்
ஒரு 4:45 வந்துட்டீங்கன்னா 5 மணிக்கு ஷார்ப் ஆரம்பித்து விடலாம். கல்வி பொறுப்பாளர்கள், ஊர் பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், இளநிலைகள் என்னும் இந்த மறைக்கல்வி மன்றத்தில் ரவி சோதரியான எல்லோருமாக கலந்து அமர்ந்து இது நமக்கு புதிதல்ல. கடந்த ஆண்டு ஏற்கனவே நடத்திவிட்ட காரணத்தினால் பெரிய அளவில் ரொம்ப நேரம் ஆகாது, பெரிய அளவில் திட்டப்பட வேண்டியிருக்காது. கடந்த ஆண்டு நடைபெற்றதில் எது சேர்க்கப்பட வேண்டும், எது நீக்கப்பட வேண்டும், எது குறையாக இருந்தது சரி செய்து கொள்ள வேண்டும், எது சிறப்பாக இருந்தது வளர்க்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். நம்ம எளிய ஒரு காரியம். மாலை 5 மணிக்கு ஒன்று கூட அவரை கொண்டு போய் கொடுக்கிறார். மன்றாடுவாக. இதைய அமைதியே இறைவா, வெள்ளக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்துவதாக எங்கள் சகோதர சகோதரிகளில் உமது சாயலை கண்டுகொள்ள தூண்டி எழுப்புவதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. வல்லவர்கள் தந்தை மகன் தூய ஆவியார் புகழ்